ஃப்ரூட்ஸ் ஜென்ரலாகவே மார்னிங் எடுத்துக்கிறது பெட்டர். மிட் மார்னிங் ஸ்நாக்காக கூட எடுத்துக்கலாம். பட் மீல்ஸோட இம்மீடியட்டாக எடுத்துக்க வேண்டாம். பாதாம், ஆல்மண்ட்ஸ். பாதாமும் அதே தான், ஏர்லி மார்னிங் எடுத்துக்கிறது பெட்டர். நம்மளோட பிரெயினோட சப்போர்ட்க்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். முடிஞ்சால் ஃப்ரூட்ஸோடு சேர்த்து பாதாமும் எடுத்துக்கோங்க. ஸோ ஃபேட் சேரும்போது பெட்டராக இருக்கும். சீட்ஸ், எல்லா சீட்ஸும். சீட் சைக்கிளிங் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னாலே அது மிட் மார்னிங் இல்லாட்டி ஆஃப்டர்நூன்குள்ளே முடிச்சிடணும். ஏன்னா எல்லாமே நியூட்ரியன் டென்ஸ் நம்ம பாடியில் கரெக்டாக ஆட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் வேணும் இல்லையா, அதுக்காக. முட்டை பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சில் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. நைட்டு டின்னர் அப்போ வேண்டாம், ஒரு விதமான ப்ளோட்டிங் கொடுக்கும், டைஜஷனுக்கும் கொஞ்சம் லேட் ஆகும். பால் ஜென்ரலாகவே நைட்டு அந்த காலத்துலலாம் ரிலாக்ஸேஷனுக்காக தூக்கத்துக்காக தான் எடுத்துக்கிட்டோம். ஸோ அதே மாதிரி நைட் எடுத்துக்கிறது பெட்டர். தயிர், மோர், இதெல்லாம் இந்த தயிர், யோகர்ட் இது எல்லாமே ப்ரோபயோட்டிக்ஸ், கட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஸோ மேக்ஸிமம் எடுத்துக்கிறீங்கன்னா ஆஃப்டர்நூன் லஞ்சோட எடுத்துக்கோங்க. டீ காஃபி நிறைய பேர்த்தோட ஃபேவரட். எல்லாருமே என்ன பண்ணுறோன்னா சாப்பிட்ட உடனே டீ காஃபி ஏதாவது சாப்பிட்றோம். அந்த தப்பு மட்டும் பண்ணிடாதீங்க. நியூட்ரியன்ட் அப்சார்ப்ஷனை இந்த கெஃபீன் உங்கள் பாடியில் கம்மி பண்ணி விட்டுரும். ஸோ எடுக்கிறீங்க அப்படின்னா வெறும் வயிற்றில் இல்லாமல் ஒரு மிட் மார்னிங் அந்த மாதிரி, இல்லை ஈவினிங் டைம் டீயோட சேர்த்து கொஞ்சம் நட்ஸ் அண்ட் சீட்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கிறது பெட்டர். இந்த மாதிரி என்ன சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், ஹார்மோன் ஹெல்த்துக்கு எப்படியெல்லாம் நம்ம பேலன்ஸ் பண்ணணும்